الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما وقال أيضا يعلمون ظاهرا من الحياة الدنيا وهم عن الآخرة هم غافلون صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم من غدا إلى المسجد لا يريد إلا أن يتعلم خيرا أو يعلمه كان له كأجر حج تاما حجته رواه ابن حبان والطبراني وأبو نعيم في الحلية الأولياء وقال الحيثمي في مجمع الزوائد ورجاله موثقون صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅத் தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களில் இருந்து முற்றாக தவிர்ந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே பிறந்து வாழக்கூடிய எல்லா மனிதர்களுடைய சிந்தனையும் நோக்கமும் உலகத்தில் உயர்வுகளை அடைந்து கொள்ள வேண்டும். அது அவருடைய படிப்பு துறையாக இருக்கலாம், அல்லது வியாபார துறையிலாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொருவரும் எந்த
காரியங்களில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களில் விடயங்களில் உயர்வுகளை அடைய வேண்டும் என்ற நோக்கம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதிலே மாற்று கருத்துள்ளவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். உலகத்துடைய பதவிகளை அடையலாம். உலகத்திலே நாம் யாரும் கீழ் மட்டங்களிலே வாழக்கூடாது. எங்களுக்கு உயர்வு தேவை. மக்கள் எங்களை மதிக்க வேண்டும். எங்களை மக்கள் யாரும் குறையாக பார்க்க கூடாது, ஏளனமாக கருதக்கூடாது. நாம் கண்ணியத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற சிந்தனைகளில் மனிதர்களுடைய கருத்து வேற்றுமை எதிலே இருக்காது. குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே இஸ்லாத்தை கொண்டுதான் அந்த கண்ணியம் தேடப்பட வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உயர்வை அல்லாஹ் எதிலே வைத்திருக்கிறான்? மனிதனுடைய அந்தஸ்தை அல்லாஹ் எதிலே உயர்த்திருக்கிறான்? உயர்வு என்று சொல்லும் பொழுது உலகத்துடைய உயர்வும் இருக்கிறது. சிலர் உலகத்திலே உயர்ந்த நிலையில் வாழுவார்கள். அவர் துனியாவிலே மதிக்கப்படுவார்கள். ஆனால் ஆகிரத்திலே அவருக்கு உயர்வு கிடையாது. ஆகிரத்திலே வஹுவபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், நஷ்டவாளியாக இருப்பார். உலக சிந்தனையில், உலக நடைமுறையில், மனிதர்களுடைய பார்வையில் அவர் உயர்ந்தவராக கருதப்படலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் இதற்கு ஒரு பதிலை மிக அழகாக சொல்லித் தருகிறது. உயர்வு உலகத்திலே வேண்டுமா? மக்கள் உங்களை உலகத்திலே மதிக்க வேண்டுமா? இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலேயும் உங்களுக்கு உயர்வு தேவையா? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நீங்கள் இரண்டு கூட்டத்திலே சேர்ந்து விடுங்கள். ஒன்று, ஈமானுக்காக முயற்சி செய்து இஸ்லாத்திலே உயர்வை அடைந்து மனிதர்களில் நல்லவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்த அருமை சஹாபா பெருமக்கள் தன்னுடைய பணத்தையும் சொத்துகளையும் தன்னுடைய உயிரையும் எதிலே அவர்கள் கொடுத்து தியாகம் செய்தார்களோ அந்த இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்காக நீங்கள் ஈமானை அடைவதற்குண்டான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்கள். உங்களிலே உயர்ந்தவர்கள் யார்? அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா மாவியிலே இறந்த காலத்திலே இந்த ஆயத்தை பேசவில்லை, முஸ்தக்பிலில் பேசுகிறான், எதிர்காலத்தை வைத்து பேசுகிறான். அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். அவர்கள் உயர்ந்து கொண்டே இருப்பார்கள். யார்? அல்லதீன ஆமனூ மின்கும், உங்களிலே ஈமான் உள்ளவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே இருப்பான். அவர்களுக்கு உலகத்திலே வரக்கூடிய கேவலமும் கண்ணியம். அதேபடி கேவலம் கண்ணியமாகலாம். மக்களுடைய பார்வையில் அது ஒரு கேவலமாக கருதப்படும். ஆனால் காலம் அது அவர்களுடைய உயர்வை கொடுக்கும். அதற்கு உதாரணங்கள் சொல்ல போனால் ஜும்ஆவுடைய நேரம் போய்விடும். உலகத்திலே யாராவது ஒரு முஸ்லிம் சஹாபாக்கள் யுத்த களத்திலே காயப்பட்டார்கள், அடிபட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். சய்யிதுனா பிலால் கீழே போட்டு மிரிக்கப்பட்டார். இதை உலகத்தில் ஒரு முஸ்லிம் கேவலமாக பேசுறாரா அல்லது அதனை கண்ணியமாக பேசுறாரா? யாரும் கேவலமாக பேச மாட்டார். அதற்கு மாற்றமாக துனியாதாரி ஒருவர் உலகத்திலே பதவிகளை அடைவதற்கு ஆகிரத்தை பாழாக்கி நான் தான் இந்த உலகத்திலே ஒருவன் என்று செயல்பட்ட ஒரு போதுமான ஒருவர், பஜாரில் அவர்தான் பெரியவர்,
என்று சொல்லக்கூடிய ஒருவர் கொலை செய்யப்பட்டால் அது கேவலமாக பேசப்படும். எப்படி ஜவானாக இருந்தார், அடிபட்டு போனார், கேவலப்பட்டு போனார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் அடிபட்டதை யாராவது ஒரு முஸ்லிம் கேவலப்படுத்தி பேசுறாரா அல்லது அதனை உயர்வாக பேசுறாரா? உயர்வாக பேசுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானுக்காக முயற்சி செய்யும் பொழுது உலகத்தில் வரக்கூடிய கேவலங்களும் கண்ணியப்படுத்தப்படும். நீங்கள் அந்த உழைப்பில் சேர்ந்து விடுங்கள், அந்த முயற்சியில் ஈடுபடுங்கள், அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். இரண்டாவது சொல்றான், வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உலகத்திலே மார்க்கத்துடைய இல்மை கற்றவர்களை நாங்கள் உயர்த்துவோம். அவர்களுக்கு வரக்கூடிய கேவலமும் கண்ணியமாக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஈமானுக்கு உதாரணம் இருக்கலாம். அனஸ் இப்னு நவர் ரலியல்லாஹு அன்ஹு பத்ரில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை. வகபுர அலைஹி, அதன் மீது அவர் வருத்தப்பட்டார், அவர் கவலைப்பட்டார். உஹதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு யுத்தத்திலே கலந்து கொள்ள வந்தார். சஹாபாக்களிடத்திலே சொன்னார், நான் உஹதில் எப்படி போராடுவேன் என்பதை இந்த ரப்பு பார்க்கத்தான் போறார். நான் எப்படி முயற்சி செய்வேன் என்பதை அல்லாஹ் பார்க்கத்தான் போறான் என்று முயற்சி செய்து கொண்டு யுத்த களத்தில் மும்முரமாக செயல்பட்டு ஒரு பொங்கலில் இருந்து உஹது மலையுடைய அடிவாரம் வரும் வரைக்கும் அவர் காபிர்களை தாக்கிக் கொண்டே வந்தார். சொன்னார், இந்த உஹது மலையின் அடியிலிருந்து சுவர்க்கத்துடைய வாடை எனக்கு அடிக்குது என்றார். குர்ஆனுடைய ஆயத்தையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். அவர் கொலை செய்யப்படுகிறார். அவருடைய உடம்பில் குத்துகளால், அம்புகளால் குத்தப்பட்டவை, வாளுகளால் வெட்டப்பட்டவை, இரும்பு கம்பிகளால் அடிக்கப்பட்டவை, இவைகள் அனைத்தையும் சேர்த்து பார்த்தால் முழு உடம்புலையும் 80 காயங்கள் இருந்தது. குர்ஆனுடைய ஆயத்தையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தார். இது ஒரு கேவலமாக எந்த ஒரு முஸ்லிமும் பேசுவதில்லை. அந்த சஹாபியுடைய விடயத்தில் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி அல்லாஹ் உயர்வை கொடுத்தான். இது போன்று மார்க்கத்துடைய இல்மை படித்தவர்கள், குர்ஆனுடைய இல்மை சுமந்தவர்கள், ஹதீஸை சுமந்தவர்கள், ஃபிக்ஹை சுமந்தவர்கள், இவர்களையும் உலகத்திலே நாங்கள் உயர்த்துவோம். அதற்கு உதாரணம் 1000 சொல்லலாம். ஒரு மதுஹபையே உருவாக்கிய இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹாஃபிஸ் ஸஹபி சியர் அலாமின் நுபலாவிலே எழுதுகிறார்கள், முரிப அல்ஃபு சௌத், ஷௌக்கால் 1000 அடி அடிக்கப்பட்டார். அவருக்கு அடித்த ஒருவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தார். அவர் சொன்னார், நான் இமாம் அஹ்மதுக்கு அடித்தேன், அந்த அடியை ஒரு யானைக்கு அடித்திருந்தால் ஒரு யானையே செத்து போயிருக்கும். அவ்வளவு பெரிய ஒரு அடியை அடித்தோம். அவர் சொன்னாராம், அவர்களுடைய காலத்தில்தான் முஅ்தஸிலாக்களுடைய பிரச்சனை, குர்ஆன் மக்லூக் என்ற வாதத்திலே இருந்தார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, குர்ஆன் மக்லூக் இல்ல, அல்லாஹ்வுடைய கலாம் என்பதில் உறுதியாக இருந்தார். யாராவது உலமாக்கள், யாராவது முஸ்லிம்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் இவ்வளவு அடிக்கப்பட்டார் ஒரு கோழை என்று பேசுகிறாரா? இஸ்லாத்துக்காக, தீனுக்காக, மார்க்கத்துடைய இல்முக்காக இவ்வளவு பெரிய ஒரு தியாகம் செய்தார் என்று கௌரவம் பேசப்படுகிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உயர்வு இந்த 2 மட்டும்தான். வியாபாரியாக இருங்க, நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், ஒரு ஆசிரியராக இருக்கலாம், உலகத்திலே அல்லாஹ்வினால் ஹலாலாக்கப்பட்ட, மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட எந்த ஒரு தொழிலையும் செய்யலாம்.
ஒன்று ஈமானுக்காக உழைக்கும் பணியில் அந்த கூட்டத்தில் சேர்ந்து விடுங்கள், அல்லது மார்க்கத்துடைய இல்மை படிக்கக்கூடியவர்களாக, அதனை நேசிக்கக்கூடியவர்களாக, அதற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்திருங்கள். ஒரு நாளும் உலகத்திலே கேவலத்தை சந்திக்க மாட்டீர்கள். அல்லாஹ் உயர்த்தியே ஆகுவான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மார்க்கத்துடைய இல்ம் என்பது ஒரு கடலை போல உள்ள ஒரு காரியம். மார்க்கத்துடைய இல்ம் என்பது, குர்ஆன் ஹதீஸுடைய இல்ம் என்பது உலகத்தில் அதுதான் இல்ம். குர்ஆன் சொல்லுது, ஃபதஆல அல்லாஹுல் மலிகுல் ஹக், உண்மையான அல்லாஹ் உயர்ந்து விட்டான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், புகாரியிலே இருக்கிறது, பதுஉல் வஹீயுடைய பாடம். அரபு தெரியாதவர்களுக்கு தமிழ் புகாரியிலையும் பார்க்கலாம். வஹீ எப்படி இறங்கியது, அதற்கு ஒரு சரித்திரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகுவதற்கு காலம் நெருங்கிய பொழுது அவர்களுக்கு தனிமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை ஏற்படுகிறது. ஒரு குகையிலே போய் தனிய அவர் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் வருகிறதே. 40வது வயதில் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கார் ஹிராவுக்கு வருகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைக்கிறார்கள். புகாரில இருக்குது, பதுஉல் வஹீயுடைய பாடம், நீண்ட சரித்திரம். கட்டி அணைத்தால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர், ஜிப்ரீல் ஒரு மலக்கு, பிரமாண்டமான ஒரு மலக்கு, மலக்குகளுடைய தலைவர், அவர்களுடைய உருவமும் திடகாத்திரமான ஒரு உருவம். ஒரு மலக்கு மனிதனை கட்டி அணைத்தால் எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறுத்து போடுது. ஆனால் காய்ச்சலில் நடுங்குகிறார்கள். வந்து என்ன சொன்னார்கள்? இக்ரா என்ற ஆயம் என்ற வசனம் முதலாவது இறக்கப்படுகிறது. யாரும் தவறாக நினைக்க வேண்டாம், புரிந்து கொள்வதற்காக வேண்டி சொல்லுகிறேன். இந்த இக்ரா என்பதை வைத்து பாடம் படிக்க வேண்டிய நாம் ஒரு விவாத பொருளாகவே மாற்றிவிட்டோம். இக்ரா என்பதை வைத்து அது ஒரு விவாத பொருளாக, விவாதத்துடைய ஆயத்தாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது விளங்கணும், அதற்கு என்ன அர்த்தம் வைப்பது என்பதை பிறகு பார்ப்போம். இந்த ஓலவல் ஏலவல் மாணவர்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, அவர்களுடைய பாடத்தில் இருக்குது சந்தர்ப்பம் கூறல் என்ற ஒரு பாடம். ஒரு பாட்டை சொல்லி இது யாரால் யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது, சரியாக எழுதினால் புள்ளி கிடைக்கும். இக்ரா யாரால் யாருக்கு எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது, அல்லாஹ்வின் மூலம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பயன்படுத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கார் ஹிராவுல மனித சஞ்சாலமே இல்லாத இடம், தனிமையில அல்லாஹ் நபி என்ற பட்டத்தை கொடுத்த வசனம். இதுதான் உண்மை. இதற்கு புறம்பானது அனைத்தும் பொய். அல்லாஹ்வின் மூலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிவாசித்தத்தில் அமீன் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் கார் ஹிராவில் இன்றிலிருந்து நீங்கள் நபி என்ற பட்டம் கொடுத்த வசனம். இக்ரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாதே என்றார். திரும்பவும் மலக்கு சொல்றார், இக்ரா ஓதுவீராக யா முஹம்மது. மா அன பிகாரி, எனக்கு ஓத தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவது போன்று வாயை உசுப்பினார்கள். அல்லாஹ் ஆயத்துகளையும் இறக்கினான். லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிக், நபியே குர்ஆன் உங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட வேண்டும் என்பதற்காக உங்களுடைய நாவை உசுப்ப வேண்டாம்.
இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்துல குர்ஆனை ஒன்று சேர்ப்போம் நபியே, குர்ஆனை உள்ளத்துக்கு தருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடமாக்காமல், யாரும் சொல்லிக் கொடுக்காமல் தானாகவே ஓதினார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். 5 வசனம் இறக்கப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? இக்ரா முஹம்மதே ஓதுவீராக. எதை படிப்பீராக என்றால் எதை எழுதுண்டா, எதை எழுதணும், எதை படிக்கணும், எதை ஓதணும்? பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உமது ரப்புடைய பெயரை கொண்டு ஓதுவீராக. ஹலகல் இன்சான மின் அலக், மனிதனை இரத்த கட்டியில் இருந்து படைத்தான். அல்லதி அல்லம பில் கலம், பேனாவை கொண்டு மனிதனுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இந்த ஆயத்துக்கள் இறக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதைத்தான் சூரா தாஹாவுடைய ஆயத்து சொல்லுது. வலா தஅஜல் பில் குர்ஆனி மின் قبل ان يقضى اليك وحيه. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முழுமையாக ஓத முன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சிக்கிறார்கள் ஓத. அல்லாஹ் ஆயத் இறக்கினான். அவர் ஓதினதற்கு பின்னால ஓதுங்க, அவசரப்பட வேண்டாம். ஐயுகுவா இலைக வஹ்யு, உங்களுக்கு குர்ஆன் வஹ்யாக போடப்படும் என்று சொல்லிட்டு நபியே வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ்விடத்திலே இல்மை கேளுங்கள். அல்லாஹ் நபிக்கு அதிகமாக கேட்க சொன்னது இல்ம மட்டும்தான். இந்த வகுர் ரப்பி ஜித்னி இல்மா என்பது ஒரு ஆயத்துடைய ஆரம்பம் அல்ல. இது ஆயத்துடைய ஒரு நடுப்பகுதியில் இருந்து ஆரம்பிக்கிறது. நபியே இல்மை கேளுங்கள். இப்ப ஒரு பிரச்சனை வரும். அல்லாஹ் நபிக்கு இல்மை கேட்க சொல்றான். எந்த இல்மை? ஒட்டுமொத்த முஃபஸ்ஸிரீன்கள் எல்லோருடைய கருத்து அல்லாஹ் குர்ஆனை சொல்லிவிட்டு தான் நபியே இல்மை கேளுங்கள். உலகத்தில் ஆகப்பெரிய கல்வி குர்ஆனுடைய கல்வி. ஐயுகுவா இலைக வஹ்யு வகுர் ரப்பி ஜித்னி இல்மா. பாடசாலை பலகையிலையும் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா இடத்திலேயும் இந்த ரப்பி ஜித்னி இல்மா பேச்சியிலும் ஆரம்பமாக சொல்கிறோம். இது நபிக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய இல்மை அதிகப்படியாக கேட்க சொன்ன ஆயத். எங்களுக்கு தெரியும் குர்ஆன்ல ஒரு இக்ரா. சந்தேகம் உள்ளவர்களுக்கு தாராளமாக ஜும்மாவுக்கு பின்னால வந்து கேட்கலாம். எங்களுக்கு இந்த இக்ரா மட்டும்தான் தெரியும். இக்ரா கொண்டு ஆரம்பித்தான். எப்படி முடிச்சான் அல்லாஹ் அந்த சூரத்தை? வஸ்ஜுத் வக்தரிப், நபியே ஓதுங்கள், சுஜூது செய்யுங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள். உங்களுடைய கிராஅத் இருக்கணும் அல்லாஹ்வை சுஜூது செய்ய, அல்லாஹ்வை நெருங்க. குர்ஆன்ல இன்னும் ஒரு இக்ரா வருது. சூரா பனி இஸ்ராயீல்ல கியாமத்துடைய நாளையில எல்லோருடைய பட்டோலையும் எங்கட கையில தரப்படும், கழுத்தில மாட்டி வைக்கப்படும். புள்ள பேசிய ஆரம்பத்தில் இருந்து இவர் மௌத்தாகும் பொழுது கடைசியாக பேசின வார்த்தை வரைக்கும் உள்ள எல்லா சொற்களும் எழுதப்பட்டிருக்கும். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் புத்தக வடிவில் கொண்டு வருவான். கொண்டு வந்து எங்கள்கிட்ட சொல்லுவான், இக்ரா கிதாபக், உன்னுடைய கிதாபை எடுத்து வாசி. இந்த இக்ராவுக்கு யாராவது புத்தகத்தை வாசின்னு அர்த்தம் கொடுப்பானா? கொடுத்தா மாட்டுவார், குறுக்கேடா. ஏனது கியாமத்துடைய நாளையில பட்டோலைய அல்லாஹ் வாசிக்க சொல்றவாங்க. இக்ரா கிதாபக், உன்னுடைய பட்டோலையை எடுத்து படிச்சு பார். கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா, யாரும் கேள்வி கணக்கு கேட்க வேண்டிய தேவையில்லை. உன்னோட பட்டோலைய படிக்கிறதே உனக்கு போதுமாகிடும். அங்க எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். இந்த இக்ரா குர்ஆனை அல்லாஹ் ஓத சொன்னான் நபிக்கு. ஃபக்ரஉ மா தயஸ்ஸர மினல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லோருக்கும் தெரிந்த ஹதீஸ், அநேகமாக எல்லோருக்கும் பாடம் இருக்கும். புகாரியுடைய ஹதீஸ், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா, உங்களிலே ஆக சிறந்தவர் குர்ஆனை கற்றவர், குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறவர், ஆசிரியரும் மாணவரும்.
உஸ்தாதும் மாணவரும். உலமாக்கள் சொல்றாங்க, இதுல அல்லாஹ் அவ்வல் என்ற வார்த்தையை பாவிக்கல, சிறப்புக்குரியவர் என்று சொல்லல. ஹைர் என்ற வார்த்தையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்தார்கள். ஹைருக்கும், உங்களிலே நலவுள்ளவர், நலவுகள் நடக்கிறவர் யார் என்றால் தஅல்லமல் குர்ஆன், குர்ஆனை படித்தவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வார்த்தையில குர்ஆன் என்ற வார்த்தையை பாவிக்காமல் சொல்லி இருந்தால் உலகத்துல பெரிய பிரச்சனை வந்தீங்க. என்ன பிரச்சனை? கைருக்கும் மன் தஅல்லம வஅல்லம. குர்ஆன் என்ற வார்த்தை வராம வந்திருந்தா உங்களிலே ஆக சிறந்தவர், நலவுள்ளவர், படிக்கிறவர், படிச்சு கொடுக்கிறவர் என்று மொட்டையாக வந்திருந்தால் எங்களுக்கு மத்தியில பெரிய கருத்து முரண்பாடுகள் வந்திருக்கும். எதை படித்தா சிறப்பு, எது என்று வந்திருக்கும். சிலர் சொல்லுவார்கள் காலத்திற்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். 1000 பேர் 1000 கருத்துக்களை சொல்லுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனை வராமல் இருக்க வாயாகவே சொன்னார்கள், கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன, உங்களில் ஆக நலவுள்ளவர் குர்ஆனை படிக்கிறவர், அதனை படிச்சு கொடுக்கிறவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹீஹான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. மன் கதா இலல் மஸ்ஜித், ஒருவர் மஸ்ஜிதுக்கு வாரார். மஸ்ஜிதுக்கு யார் வருவார்? எதற்கு வருவார்? தொழத்தான் வருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க தொழ வரக்கூடியவர்களை சொல்லல, மஸ்ஜிதுக்கு வாரது தொழுவதற்கு, அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் ஒருவர் வாரார் தொழுவதற்காக அல்ல. மஸ்ஜிதில மார்க்கத்துடைய ஒரு நிகழ்ச்சி நடக்குது. மஸ்ஜிதுடைய இமாம் தொழுகைக்கு பின்னால் தொழுகையுடைய, ஜகாத்துடைய, ஹஜ்ஜுடைய மார்க்க சட்டங்களை படித்து கொடுக்கிறார். பொதுவாக எல்லா மஸ்ஜிதுகளையும் இருக்கிறது. எங்களுடைய மஸ்ஜிதில் புதன்கிழமை ஃபிக்ஹுடைய வகுப்பு நடக்கும். அடுத்த 2 வாரம் தஃசீருடைய வகுப்பு நடக்கும். நிறைய ஊர்களில் மஸ்ஜிதுகளில் மார்க்கத்துடைய இல்ம் படித்து கொடுப்பார்கள். வியாபாரத்திலே வந்தவர்கள் அவர்கள் இஷாவை தொழுதுவிட்டு இந்த மஜ்லிஸ்லையும் உட்கார்ந்து விட்டு போவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கதா இலல் மஸ்ஜித் லா யுரீது இல்லா அன் யதஅல்லம கைரன் அவ் யுஅல்லிமஹு. அவர் நலமான விடயங்களை படிக்க வருகிறார் அல்லது ஒருவர் படித்து கொடுக்கிறார். அது எந்த ஒரு இல்முடைய மஜ்லிஸாகவும் இருக்கிறோம், குர்ஆனுடைய ஒரு ஹல்காவாக இருக்கலாம், மார்க்கத்துடைய ஒரு தர்ஸாக இருக்கலாம். இவருக்கு என்ன நன்மை? கான லஹு கஅஜ்ரி ஹஜ்ஜின் தாம்மன் ஹஜ்ஜது, பூர்த்தியான ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்கு என்ன நன்மை கொடுக்கப்படுமோ அந்த ஹஜ்ஜுடைய நன்மை இவருக்கு கிடைக்கும். சூரத்தில் இவர் பள்ளிக்கு வந்தால் அவர் ஹஜ்ஜுக்கு போனார், அவர் பிளைட்ல போனார் ஹஜ்ஜுக்கு, இவர் மஸ்ஜிதுக்கு வந்தார். சூரத் வித்தியாசம், 2 பேருக்கும் கொடுக்கும் கூலி உண்டு. அவ்வளவு பெரிய சிறப்பு மார்க்க கல்விக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் புகாரியில, மதரசாவுக்கு ஒரு மாணவர் ஓத போறார், இல்மை படிக்க போறார், குடும்பத்தை விட்டு பிரிகிறார், பெற்றோர்களை விட்டு பிரிஞ்சு போறார், ஊரை விட்டு போறார். மன் ஹரஜ ஃபீ தலபில் இல்ம், மார்க்கத்துடைய இல்மை தேடி போறார். திரும்பி போனவர் இந்தியாவுக்கு போனார், பாகிஸ்தானுக்கு போனார், உள்நாட்டில் மதரசாக்களுக்கு போனார். வரும் பொழுது ஹாஃபிஸாக வந்திருக்கிறார், 30 ஜுஸுஐயும் மனனம் செய்துவிட்டு வந்திருக்கிறார், ஆலிமாகி வந்திருக்கிறார். ஊரில் உள்ள ஒருவர் மேல் படிப்புக்காக ஒரு நாட்டுக்கு போய் அவர் முக்தியாக வந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் படிக்கக்கூடிய இல்மை தேடக்கூடிய காலமெல்லாம் ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்தில் முஜாஹதா செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடியவருடைய அந்த பதவியில் ஃபீ ஸபீலில்லாஹ்விலே இருக்கிறார். அதைவிட ஆச்சரியம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியான மாணவர்களுக்கு, மதரசாக்களில் இல்மை தேடுவதற்கு போன மாணவர்களுக்கு கடலில் உள்ள மீன்கள் இஸ்திக்ஃபார் செய்தான்.
இப்ப கொட்டையா கேட்கப்படாது, மீனுக்கு எப்படி இஸ்திக்பார் செய்ய தெரியும் என்று. இப்படித்தானே ஹதீஸ் எல்லாம் யோசிச்ச. புகாரில் இருக்குது, கடலில் இருக்கும் மீன்கள் அந்த மாணவர்களுக்கு இஸ்திக்பார் செய்து சொன்னார்கள். காட்டில் உள்ள சிங்கம், புலி, கரடி, மிருகங்கள் அந்த பிள்ளைக்காக இஸ்திக்பார் செய்தாம். என்ன செய்தாம்? யா அல்லாஹ், இந்த அடியானை நீ மன்னித்து விடு. யாருக்கு? மதரசாவுல போய் இல்மு படிக்கக்கூடிய ஒரு மாணவர், மார்க்கத்துடைய இல்மை தேடக்கூடியவர். அவர்களுடைய சிறப்பு இது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகப்பெரிய ஒரு தேடல், மிகப்பெரிய ஒரு காரியம் மார்க்கத்துடைய இல்மை படிக்கிறது. இன்றைக்கு கவலையான ஒரு விடயம் என்னவென்றால், எல்லா துறை சார்ந்தவர்களும் அந்தந்த துறையில் மேல் படிப்புகளை எல்லாம் படிக்கிறார்கள். மார்க்கத்துடைய கல்வி குறைந்து விட்டது. மாணவர்கள் குர்ஆன் ஓதுவது குறைந்து விட்டது. குர்ஆனை படிக்கக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள். அதற்கு நேரம் கொடுக்கக்கூடியவர்கள் குறைவோ. யாரும் கோபிக்க வேணாம், நான் பொதுவாக சொல்றேன். பாடசாலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்க யாராவது ஆபீஸுக்கு போய் அல்லது டிரெக்டாக மாணவருடைய வகுப்பு போய் ஒரு கல்யாணம் ஒன்று இருக்குது அல்லது ஒரு கிளாஸ் ஒன்று இருக்குது என்று அவரை இடையில யாராவது கூட்டிட்டு வாரா? இல்ல. அப்படி தாண்டி போகல. கேட்ட பாடசாலைக்கு 8 ஹவர் கொடுத்திருக்கிறார். 8 ஹவர் பாடசாலையில, பள்ளிக்கூடத்தில் மதரசாவுல பாட்டை மதரசாக்கல்ல 2 ஹவர் தான் வந்து ஓதுறார். அதற்கு இடையில இவருக்கு ஒரு கிளாஸ். இதை விட லேட் நான் பொதுவா சொல்றேன், நீங்க மதரசாவுக்கு அனுப்பவே வேணாம், அவரை கிளாஸுக்கு மட்டும் அனுப்புவோம். இது குர்ஆன அவமதிக்கிறது போல, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதது போல. ஒஸ்தாதிடத்திலே வந்து ஓதுறது 2 ஹவர், அதற்கிடையில இவருக்கு ஒரு கிளாஸ் இருந்தா அப்ப இவர் ஓத வேண்டிய தேவையில்லை. குர்ஆனை நாங்கள் மிதிக்கிறோம், மதிக்கிறோம் இல்ல. குர்ஆனுடைய கல்வியை கொடுத்து பாருங்கள். குர்ஆன் சொல்லுது, மார்க்கத்துடைய ஞானத்தை படியுங்கள், முழு உலகத்துடைய நலவையும் அல்லாஹ் காலு கீழே கொண்டு வருவானாம். குர்ஆனாய யுத்தில் ஹிக்மத மையஷா வமை யுத்தல் ஹிக்மா ஃபகத் ஊதிய கைரன் கதீரா. யாருக்காவது மார்க்கத்துடைய இல்மு ஹிக்மத் கொடுக்கப்பட்டால் முழு உலகத்துடைய நலவும் கொடுக்கப்பட்டது போல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய நாட்டில் இதற்கு முன்னால் உள்ள காலத்தில் மூத்த உலமாக்கள் வாழ்ந்தார்கள், இல்முள்ளவர்கள் வாழ்ந்தார்கள். உதாரணத்துக்கு சொன்னா, துஹர் 12:09 அசர் 3:30 என்று டைம் பார்த்து அதான் சொல்றோமே, இந்த டைம் கண்டுபிடிச்சவர் யாரு? இத்தனை மணிக்குத்தான் அதானுடைய நேரம் என்று நேரத்தை கண்டுபிடித்தவர் யார்? இலங்கையுடைய மிக முக்கியமான ஒரு ஆலிம் அல்லாமா முஃப்தி அஷேக் அப்துல் ஸமத் உஸ்தானா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சுமார் இந்த நேரத்தை கண்டுபிடிக்க கடலோரத்தில் 12 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தை கண்டுபிடிக்க இல்முல் அஃப்லாக் வான சாஸ்திரத்தை படிக்கிறார். இல்முல் ஃபராயித் சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்ற இல்மை கற்கிறார். லேட்டாக கண்டுபிடிச்சு தந்ததல்ல, அதை நாங்கள் அதனுடைய நேரத்தில் அதான் சொல்றோம் என்றால் அதற்கு உலமாக்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். உண்மையிலே கொழும்பு வாழ் மக்கள் ஒரு விதத்தில் பாக்கியசாலிகள். ஆரம்ப காலத்தில் சில உலமாக்களுடைய அசைவு, அவர்களுடைய அந்த சகிப்பு தன்மையோடு கொழும்பில் மதரசாக்களை உருவாக்கினார்கள். ஒரு காலம் நாட்டிலிருந்து தூர இடங்களில் இருந்து வந்து கொழும்பிலே குத்துபாக்கள் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய கிருபை, கொழும்பில் நிறைய மதரசாக்கள், கொழும்பு மக்கள் அதற்கு நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். எந்தெந்த இடங்களில் எல்லாம் அசிங்கங்கள் ஆரம்ப காலத்திலே நடந்ததோ அந்த இடங்கள் எல்லாம் குர்ஆன் ஓதக்கூடிய மதரசாக்கள் உள்ள இடமாக மாறினதென்றால் இங்க கொழும்பிலே இருந்து தியாகம் செய்து இல்முக்காக காலத்தை கொடுத்து
இந்த உலகத்திலே அவர்கள் தன்னுடைய பெயரை பறித்துவிட்டு இப்பொழுது மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாரோடு உள்ள ஒரு கோபத்தில சொல்லல, நாம் ஒவ்வொருவரும் கருத்துக்கு எடுப்போம். எல்லா துறையிலையும் மாணவர்கள் படிக்க வேண்டும், எல்லா துறையிலையும் முஸ்லிம்கள் உருவாக வேண்டும். குர்ஆனை விட்டு உருவாக முடியாது. குர்ஆனுடைய ஒரு சமூகமாக ஆக குறைந்தது ரமதானில் பெட்டாவுல தொழில் செய்யக்கூடிய நிறைய பேர் ரமதான்ல மஸ்ஜிதுல புஹர் அசருடைய நேரத்துல வந்து குர்ஆன் ஓதுவார்கள். ரமதான் அல்லாத காலங்களிலும் புஹருக்கு வந்தோம் ஒரு பக்கம்தான் ஓதலாமா, ஓதிட்டு போறது. அசர்ல வந்து இன்னும் ஒரு பேஜ ஓதுறது. வாழ்க்கையில் எப்படியாவது குர்ஆனோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கழிப்பது, மாணவர்களை அதில் ஈடுபடுத்துவது. பெரியார்களே, சகோதரர்களே, அந்த இல்ம் எங்களுக்கு மௌத்து வரைக்கும் தன்னுடைய அந்தஸ்தை பாதுகாக்க கூடியது. மார்க்கத்துடைய கல்வி இதிலே குழந்தைகளை ஆர்வப்படுத்த வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் கருத்தில் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அவனுடைய குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை, மார்க்கத்துடைய இல்மை அல்லாஹ் எங்களுக்கு விளக்கங்களை தந்தருவானாக. யா எங்கள் அனைவர்களையும் நீ பாதுகாப்பாயாக, எங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக, வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக, பயங்கரமான கேவலமான நோய்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களை எங்கள் பரம்பரையும் நீ பாதுகாத்தருவாயாக. யாத உலகத்தில ஈமானோட வாழ்ந்து நாளை மறுமையிலேயும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அலாவிலே எங்கள் அனைவர்களையும் வாழ வைப்பாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.